பெங்களூருவில் பெண் கொடூர கொலை. உடலை துண்டு துண்டாக கூறு போட்டு ஃப்ரிட்ஜில் வைத்த பயங்கரம். பெங்களூருவில் நேபாளத்தைச் சேர்ந்த பெண் தனியாக வசித்து வந்தபோது அவரை கொடூரமாக கொன்று உடலை கூறு போட்டு ஃப்ரிட்ஜில் வைத்த சம்பவம் நடந்துள்ளது. இது குறித்து போலீசார் தீவிரமாக விசாரணை நடத்தி வருகின்றனர். நேபாளத்தைச் சேர்ந்தவர் மகாலட்சுமி. இவருக்கும் கர்நாடக மாநிலம் நலமங்கலவை சேர்ந்தவருடனும் கடந்த சில மாதங்களுக்கு முன்பாக திருமணம் நடந்துள்ளது. இந்த தம்பதிக்கு ஒரு மகன் இருப்பதாக சொல்லப்படுகிறது. எனினும் கணவருடன் ஏற்பட்ட கருத்து வேறுபாடு காரணமாக குடும்பத்தை பிரிந்து அந்த பெண் பெங்களூருவில் தனியாக வசித்து வந்துள்ளார். இதற்காக பெங்களூரு பயாலிகாவல் பகுதியில் 1 BHK வீடு எடுத்து வசித்து வந்துள்ளார். மேலும் அந்த பகுதியில் உள்ள தனியார் வணிக வளாகத்தில் பணி செய்து வந்துள்ளார். இந்த நிலையில் சுமார் 19 நாட்களுக்கும் மேலாக மகாலட்சுமியிடமிருந்து எந்த செல்போன் அழைப்பும் வரவில்லை என கூறப்படுகிறது. இதற்கிடையே அவரது வீட்டிலிருந்து துர்நாற்றமும் வீச தொடங்கியுள்ளது. இதனால் சந்தேகமடைந்த அக்கம் பக்கத்தினர் உடனடியாக வயாலிகாவல் போலீசாருக்கு தகவல் கொடுத்துள்ளனர். அந்த தகவலின் பெயரில் போலீசார் சம்பவ இடத்திற்கு விரைந்துள்ளனர். மேலும் பூட்டி கிடந்த வீட்டிற்குள் புகுந்து போலீசார் சோதனை செய்திருக்கின்றனர். அப்போது வீட்டிலிருந்த ஃப்ரிட்ஜில் ஒரு பெண்ணின் உடல் துண்டு துண்டாக கூறு போட்டு அடுக்கி வைக்கப்பட்டிருந்தது. இதை பார்த்து அதிர்ச்சியடைந்த போலீசார் உடல் துண்டுகளை கைப்பற்றி பரிசோதனைக்கு அனுப்பி வைத்துள்ளனர். மேலும் இது குறித்து விசாரணையும் நடத்தியுள்ளனர். அப்போது அந்த பெண் நேபாளத்தை சேர்ந்தவர் என்பதும் அவரை மர்ம நபர்கள் கொடூரமாக கொன்று உடலை கூறு போட்டு ஃப்ரிட்ஜில் வைத்திருந்ததும் தெரிய வந்திருக்கிறது. ஆனால் இதற்கான காரணம் பற்றி முதற்கட்ட தகவல் எதுவும் தற்போது வரை கிடைக்கவில்லை. இந்த சம்பவம் ஒட்டுமொத்த கர்நாடகத்தையும் உலுக்கியுள்ளது. இது குறித்து தகவல் கிடைத்ததும் பெங்களூரு மேற்கு மண்டல சட்டம் ஒழுங்கு கூடுதல் போலீஸ் கமிஷனர் சதீஷ் சம்பவ இடத்திற்கு விரைந்திருக்கிறார். சம்பவ இடத்தை பார்வையிட்ட பின்னர் அவர் கூறுகையில், வீட்டில் தனியாக வசித்து வந்த இளம் பெண்ணை கள்ளக்காதல் விவகாரத்தில் மர்ம நபர்கள் யாரோ கொலை செய்திருப்பது தெரிய வந்திருப்பதாக கூறியிருக்கிறார். அந்த பகுதியில் உள்ள CCTV கேமராக்களை கண்காணித்து ஆய்வு மேற்கொண்டு வருகின்றனர். கொலையாளியை பிடிக்க 8 தனிப்படைகள் அமைக்கப்பட்டுள்ளது எனவும் அவர் கூறியிருக்கிறார். டெல்லி சாரதா கொலை போல் பெங்களூருவில் பெண்ணின் உடல் கூறு போட்டு ஃப்ரிட்ஜில் வைக்கப்பட்ட சம்பவம் பெரும் அதிர்ச்சியையும் பீதியையும் கிளப்பியுள்ளது.